அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோர சாம்ராட் மகேஷையர். 2024ஆம் ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி மே 1ஆம் தேதி இருக்குது. இது வாக்கியத்து பிரகாரம் திருக்கணித பிரகாரம் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை. ஆக இந்த குரு பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க. இந்த மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார், மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு அஸ்வினி 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட மேஷராசி நண்பர்கள். எப்பவுமே நம்ம எடுத்ததெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய குணாதிசயங்கள் மேஷராசிக்கு இருக்கும். அவசரப்பட்டாவது காரியத்தை சாதிக்கணும்னு யதார்த்தமான குணாதிசயங்கள் இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாற்றம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சியில் நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். குரு 2ஆம் இடத்துக்கு போகிறார், அதன் மூலமாக பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தெரிந்த சொந்த பந்தங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இது போன்ற சுப ஒரு யோகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இந்த வருஷத்துலேருந்து பார்த்துட்டேன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒரு நல்ல லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்பப்போ இருந்துருக்கும். சனி பார்வை பொல்லாதுன்னு சொல்லுவாள். சனி பார்வை இருக்குது ஒரு பக்கம், இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி ஏதோ ஒரு பணவரவுகள் வரத்துக்குண்டான யோகங்கள் உங்களுக்கு இருந்துருக்கு. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துருக்கும். குரு பார்வையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கன்னிராசியை பார்க்குறார். அது மேஷராசிக்கு 6ஆம் இடத்துல கொஞ்சம் குண்டாக இருக்கிறவா, உடம்பு சம்பந்தமான சதை பட்டாக இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை. மேஷத்துக்கும் சரி, இனி வரக்கூடிய சில ராசிகளுக்கும் சரி. மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டுனா வேலையில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. பொசிஷன் நல்ல உயர்வு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கெட்டதில் ஒரு நல்லது, நல்லதில் ஒரு கெட்டதுன்னு சொல்லுவாள். ஏன்னா விருச்சிக ராசியை ரிஷபத்திலிருந்து குரு பகவான் பார்க்குறார், அவர் 8ஆம் இடம். அதனால் ஒரு கெட்டதில் நல்லது, நல்லதில் கெட்டதுன்னு ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நல்லதுக்கு தாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு உண்மையாகவே அப்படியே இருந்துருக்கும். அதே போன்று பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. ஒரு ஏரியாவில் இருக்கலன்னா அந்த ஏரியாவில், ஒரு ஃப்ளாட்டில் இருக்கலன்னா அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் தான் பிரசிடெண்ட்டாக வந்துடுவீங்க. அந்த ஏரியாவில் இருக்கலன்னா உங்களை தான் முன்னிறுத்துவா. அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கவனம் என்பது தேவை. சில விஷயத்தில் சில நேரங்களில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்பப்போ இருக்கும். ஆனால் குருவுடைய பார்வை இருக்கங்காட்டி அப்படி தலைக்கு வந்தது தலைபாகையோடு போகுங்க அப்படிங்கிற கதை தான். மறைமுக எதிரிகள்லாம் விலக்கி விட்டுடுவார். நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் மற்றவாட்ட கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். லாஜிஸ்டிக் சம்பந்தமாக, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம். 9, 12ஆம் இடம் இருக்கங்காட்டி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி தான் குரு பகவான். அதனால் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் இருந்துகிட்ருக்கும். அதுக்குண்டான சர்வீஸில் இருந்துட்டுருக்கவா நல்ல முன்னேற்றங்கள். ஒரு சேரிட்டியெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க, நிறையா பேருக்கு ஹெல்ப் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பாவுடைய சொந்த பந்தங்களில் யாருக்கேனும் ஆரோக்கிய ஆயுள் குறைபாடுகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கும். சின்ன பிரச்சனையை கூட பெருசாக எடுத்துக்குவேன். அது இனிமேப்பட்டு அந்த பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா குரு இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் முக்கியத்துவமான வேலை வாய்ப்பில் பார்த்து ஏதாவது ஜெயிக்க முடியுமா, நல்ல முன்னேற முடியுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றி வழிபாடாக அமையும். மேஷராசி நண்பர்களே. ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே குரு உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். அதாவது குரு இருக்கும் இடம் பால் அப்படின்னு சொல்லுவாள். என்ன சார் சொல்கிறீள், இத்தனை வருஷமாக கழிஞ்சு இப்போ தான் எனக்கு நன்னா நடந்திருக்கு, இனிமேல் எப்படி அப்படின்னு எத்தனை தடவை வேணாலும் எப்படின்னு கேட்டுருப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னால்
இப்போ தான் உங்களுக்கு டைம் நன்னா இருந்துருக்கு. இந்த காலகட்டத்தில் குரு வேற வரார். ஃபஸ்ட்டு 6 மாதம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் 6 மாதம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன மைண்ட் வாய்ஸ் சொல்கிறேன்னு தெரியும், பழகிடும் தானே சொல்கிறீங்க, அப்படி கிடையாது, உண்மையாகவே நன்னா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு 6 மாதம் என்ன ஏதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். ஃபுல் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்துடுவா. அதே சமயத்தில் முழு காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர்வைசரானவா மேனேஜர் ஆயிடுவா, ஜென்ரல் மேனேஜராக அடுத்த நிலைக்கு நிறையா போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷத்தில் நிறைய ஆன்மீக ட்ரிப்லாம் போவேன், மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒபிசிட்டி சம்மந்தமாக, தைராய்டு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா யாராவது ஏதாவது சொன்னால் டப்புன்னு கோபம் வந்துடும். மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால், அவா சொன்னால், இவா சொன்னான்னு டக்குன்னு மாறிடப்படாது. 1க்கு 100 முறை அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றங்கள் நீங்கள் பண்ணலைன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான காலமாக இருந்துருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவா, சொந்த வீடு இருக்கிறவா வீடை வாடகைக்கு விடுற அளவுக்கு பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்துக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஆன்சைட் உத்தியோகமெல்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இவாளுக்கா புரிஞ்சது இல்லையா? நிறைய அப்படி யோசிப்பேன். அதனாலும் பரவாயில்ல, 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், கோவிச்சுட்டாலும் 2 பேரும் கோவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கொஞ்சம் சிரமமாக இருந்துகிட்ருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக அழகாக நகர்த்தி கொண்டு போயிடுவேன். சின்ன சின்ன முயற்சிகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு அருமையான சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவர். யாராவது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போப்பேல் டப்புன்னு பார்த்தா இந்த பிரசித்தி பெற்ற கோயில் பாரு எனக்கு கிடைச்ச வரோம், பிரசாதம் கொடுக்குறாது, அதாவது காசு கட்டினது பிரசாதம் எனக்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகள் உங்களை பார்த்தா ஈர்ப்பாவை. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பிஸ்னஸ் ரொம்ப ஐடியாஸ் எல்லாம் சொன்னேன்னா அது மற்றவாளுக்கு ரொம்பவுமே ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. ரிஷப ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன முயற்சிகள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்து பழகிட்டு வீடு கட்டினது, இடம் வாங்கினது, புதுசாக மாறினது, லோன் எப்படி சார் கட்டிடுவேனா அப்படிங்கிற கொஸ்டினே வேண்டாம், 100% கட்டிவிடுவேன். புது வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள், பழசை கொடுத்து புதுசு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. காஸ்மெட்டிக் சம்மந்தமாக ஹேர் டிசைனராக இருந்திருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்க, மாலில் கடை வச்சுட்டுருக்காங்க, வண்டி ஷோரூம் வச்சுட்டுருக்கவங்க, டைல் சம்மந்தமாக வீடு கட்டுறவா, அதே மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வெள்ளி சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவா, நகை கடையில் வெள்ளி கடையெல்லாம் வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்ஜினியராக இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சில வேண்டுதல்கள்லாம் மனசில் வச்சுருப்பேன், இந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வம் தெரியாதவாளுக்கு குலதெய்வம் தெரிய வரும். இஷ்ட தெய்வத்தின் மேலே ஆர்வங்கள் வரும். பிரசித்தி பெற்ற மலை கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் நினச்சது கனவுகள்லாம் பலிதமாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே இவர் சரியில்லைன்னு மனசில் போடும், அது அப்படியே சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது, நீங்கள் நினச்ச மாதிரியே இருந்ததுங்கிற மாதிரி சில எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், மாற்றம் இந்த மாற்றத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவ்வளோ மாற்றங்கள் இருக்கே சார், என்ன சார் இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில பேர்கிட்ட பணம் கொடுக்குற, 1 ரூபா கொடுத்தா ₹1,00,000 கொடுக்குறாங்க போது அதில் கவனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ₹1 முடிங்கிட்டு போயிடுவோம். அதனால் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. அதிகமாக ஆசைப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதான். நியாயமாக தர்மமாக என்ன இருக்கோ அது நிலச்சா போதும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு மேலும் 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 உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசி நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முயற்சி உங்களுக்கு காத்துட்டுருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே அஷ்டமசனி விட்டு போயிடுது. குரு பகவானாகப்பட்டவர் 12ஆம் இடத்துல. சார் 12ஆம் இடம் விரயஸ்தானம், 12ஆம் இடம் தோல்வி, 12ஆம் இடம் சரியில்லையே, 12ஆம் இடம் மறைவில்லையா, 12ஆம் இடம் சைன பாவம் இல்லையான்னு பல பேர் சொல்லுவாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 12ஆம் இடம் உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய ஒரு பாவம். அதாவது குரு 12ல் மறைஞ்சால் சுப விரயம்னு சொல்லுவாள். சுப விரயம் என்னென்ன,
இன்றைக்கி ஒரு பணத்தை போடுறோம், அந்த பணம் 10ஆக பெருகுது, அந்த பணத்தை போடுறோம், அது எதெல்லாம் அப்ரைசல் ஆகிறதோ அதிலெல்லாம் உங்களுக்கு சுப விரயங்கள் தான். அப்போ இடத்துல பணம் போடலாம், அடுத்தது பார்த்தலாம் கோல்டு வாங்கலாம், அடுத்தது ஷேர்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், குழந்தைக்கு உண்டான ஃபீஸு, அவளுக்கு உண்டான எஃப்டி, ஆர்டி, இந்த மாதிரி எல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ரீசர்ச் எஜுகேஷன் அற்புதமாக வரும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் வீடே விற்கல சார் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த வாழ்க்கை வீடு, இடம், பொருள் வாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது பிரச்சனை இல்லை, அதனால் பிரச்சனை வரப்படாதுன்னு பல நேரங்களில் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு புரிய வருது. மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலைக்கு போயின்னு இருக்க தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான பலவிதமான முயற்சிகளும் நீங்கள் எடுப்பீங்க. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் இப்படியே உட்காந்துருந்தால் பரப்படாது, நம்ம இன்னும் புயல் மாதிரி ஜெயிக்கணும், நம்ம அடுத்த நிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும். விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவா, காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், ஹோல்சேல், ரீட்டைல், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், மரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம், வேலை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றி கொடுக்கும். ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டா திருப்பி தடங்களை எடுத்து இப்போ வேண்டாம், பதிலே சொல்லலை, ஃபோன் எடுக்கலை, விட்டுடுங்க, அடுத்த ஒரு நல்ல வரன் தேடி வரக்கூடியதாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல அஸ்ட்ராலஜர், நல்ல ஒரு குருமார், நல்ல ஒரு கோயில் அர்ச்சகர், இந்த மாதிரி நிறையா பேர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர குலதெய்வ கோயிலை புனரமைக்கக்கூடிய, அந்த குலதெய்வ கோயிலை கட்டுமானம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் வயசானவாளுக்கு சில பேர் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு பூணல் போடுறது, குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறது, அவங்களோட எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறது, அவங்களுக்காக கல்யாணம் பண்ணுறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இறைவன் அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருப்பார். தொழிலுக்கு தேவையான சில முதலீடுகள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த முதலீடுகள் கிடைக்கும். நிறையா பேர் மன சங்கடத்தில் இருந்தவா, பிரிஞ்சவா, பேசாத இருந்தவா, சண்டை போட்டுன்னு இருந்தவா, சொத்துக்காக பேசாத இருந்தவா, இவாளெல்லாம் ஒன்று சேர்ந்துருவா, உங்ககிட்ட நன்னா பேசுவா, ஒன்றும் கவலைகள் கிடையாது. ஏதேனும் பொருட்கள் மறதி ஏற்படும், இங்கே வச்சதுக்கப்புறம் இங்கே தானே வச்சேன், யார் எடுத்தான்னு 100 பேர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, வைக்கப்படாது, கவனமாக இருக்கணும். அப்பப்போ மறதிகள் உங்களுக்கு வந்து போகும், அதில் கவனம் என்பது தேவை. புது வேலை எதிர்பார்த்தவாளுக்கு புதியதான ஒரு வேலைகள் கிடைக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் நிச்சயம் உண்டு. இந்த வாட்டி சில நல்ல விஷயங்கள்லாம் பொருளாதாரம் கூடக்கூடியதாக இருக்கும். கம்பெனியோடைய அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே சமயத்தில் ஏற்கனவே மேஷராசிக்கு சொன்ன மாதிரி கெட்டதில் ஒரு நல்லது, நல்லதில் ஒரு கெட்டது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில மறைமுக எதிரிகள் யாருன்னு நேர்முகமாக தெரிஞ்சிடும். பாப்பா இவாளா எதிரி அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இந்த காலகட்டத்தில் சரஸ்வதி அம்பாளும் மகாவிஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகத்துக்கு இப்போ அஷ்டம சனி இருக்குது. அஷ்டம சனி காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்கிறேன். எதையும் திறம்பட நடத்துவேன் சார், எதையும் முடியாதுன்னே சொல்ல மாட்டேன். முந்தையெல்லாம் பார்த்தோன்னே கணிப்பேன், முந்தையெல்லாம் போன காரியம் வெற்றி, முந்தையெல்லாம் நினச்ச விஷயங்கள் சக்ஸஸ், வீட்டில் நல்ல மரியாதை, வேலையில் நல்ல மரியாதை, எல்லா இடங்கள்லையும் எனக்கு ஒரு தனி பேர், புகழ், அந்தஸ்து அத்தனை இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அஷ்டம சனி காலம். இந்த அஷ்டம சனி காலத்தில் வெளியில் மதிப்பு இருந்தால் வீட்டில் இருக்காது, வீட்டில் இருந்தால் வெளியில் இருக்காது, எல்லாம் இருக்குன்னா ஜோப்பில் காசு இருக்குது. சரி எதாவது எல்லோரும் பேசுகிறான்னா என்னங்கன்னு கேட்டால் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்னப்பான்னு கேட்டால் ஆப்போசிட்டாக கேட்கும். இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு இருக்கார். சனி பகவான் வீக்காக இருந்தாலும் குரு பகவான் அற்புதமாக வந்திருக்கார். 11ல் இருக்கக்கூடிய குரு நல்லதை செய்வார். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை தருவார். எது ரூட், இதுதான் ரூட், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பை பகவான் உங்களுக்கு நல்குவார். பெரிய பிரச்சனைகளையும் சுலபமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய அற்புதமான இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் வரும், சுமூகமாக சரியாகும்.
சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அலைச்சல் ஆனால் நிறையா இருக்கும். இந்த அலைச்சலில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் இருக்கும். அதே சமயத்தில் தம்பி, தங்க, கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் சில நல்ல விஷயங்கள், கல்யாணம், இதுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆஹா, இவாளுக்கு நடந்துருத்தே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியதாகும். பட்டமளிப்பு விழா, அதே மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு கடகராசி என்பவர்களுக்கு அருமையாக இருந்துருக்கும். இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. மருத்துவ செலவுகள்லாம் போட்டு வாட்டு எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். அப்பப்போ பயங்கள் வரும். இது ஆகாதோ, இது நடக்குமோ, நடக்காதோ அப்படிங்கிற பயமெல்லாம் வரும். ஒன்றும் இல்லை, பார்ட்னர்ஷிப் போட்டுன்னு தொழில் பண்ணும்போது அவாஜாத்தை செக் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் சில விஷயங்கள் இறங்கலாமா வேண்டாமா, எனக்கு தெரியுமா தெரியாதா, இந்த தொழில் தெரியாத விஷயங்களில் இறங்கி அதில் பாதிக்கப்படுறதை விட தெரிந்த தொழிலில் நம்ம செய்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது மன திருப்தியை தரும். பெருங்கஷ்டங்கள் இருந்தாலும் மாற்றங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் சுவாமியினுடைய நாமங்கள் அது ராம 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் இப்படி சுவாமி நாமத்தை எழுதுறது. முருகா முருகா முருகான்னு சுவாமி நாமத்தை, சிவசிவா மகாவிஷ்ணு இப்படி சுவாமி நாமத்தை எழுதுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். எல்லாரும் நெகட்டிவாக சொல்லும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக தோணும். எல்லாரும் பாசிட்டிவாக சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவாக தோணக்கூடியதாக இருக்கும். மனசில் தோன்றது அப்படியே நடக்கும். சில விஷயங்களை மற்றவா ப்ரூவ் பண்ணி காமின்னுவா முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், என் மனசில் தோணுது என்னத்தை ப்ரூவ் பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணம். சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவா, நீர் சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவ, மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி தண்ணீர் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு செக் போஸ்ட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கொரியர் ஆஃபீஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பேச்சு சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகர், மலைக்கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். கடக ராசி அன்பர்களே, என்னதான் சனி பாதகம் இருந்தாலும் குரு காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை உங்களை வீண் போக வைக்காது. மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். தொலைக்காட்சியில் வேலை பண்ணியிருக்க ரிப்போர்ட்டராக இருந்துருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. யார் நல்லவா சார், யார் சார் கெட்டவா, இப்படி இந்த வேதாந்த கருத்துக்கள்லாம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்குது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது எதில் சொன்னது? பகவத்கீதையில் சொன்னது. இந்த பகவத்கீதையில் சொன்ன வார்த்தைகள் யாருக்கு கரெக்டாக இருக்கோ இல்லையோ சார், எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கடகராசி என்பர்கள் நிறைய சொல்லுவாள். ஸ்டார் வார்ஸ் மாதிரி ஒரு மகாபாரதத்தில் எப்படி, அதாவது ஒரு சகுனி இருக்குது, ஒரு நல்லவா, ஒரு கெட்டவா, ஒரு எதிர்மறையானவா, ஒரு போர் இடம், இந்த மாதிரி எல்லா சம்பவமே இந்த காலகட்டத்தில் பார்த்துடுவேன். குருவுடைய அற்புதமான ஒரு அமைப்பு. எங்கே போனாலும் ஒரு செகண்ட் வருத்தப்பட்டெல்லாம் அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், அடுத்த செகண்ட் ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறது அளவுக்கு பண்ணி கொடுப்பா. யாரெல்லாம் உங்களை கிண்டல் கேலி பண்ணுறாலோ அதில் தான் நீங்கள் முன்னேறுவேல், அதில் தான் ஜெயிப்பேல். அப்படி ஒரு வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பார். கஷ்டப்பட்டு இந்த காலகட்டத்தில் வீடு கட்டினேன் சார், கஷ்டப்பட்டு கட்டினாலும் உங்களுக்கு வீடு ஆகிடுது இல்லையா, தங்கம் வாங்குற இல்லையா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஆக இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக, பிரச்சனையில் ஒரு பொன்னான காலமாக இருந்து கொண்டக்கூடிய ஒரு அற்புதமானதாக இருந்துருக்கும். கடகராசி என்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புதமான பலன்களை தரக்கூடிய வழிபாடாக அமையும். சிம்மம். சிம்ம ராசி நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இத்தனை நாள் சிரமப்படுறதுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்காதாங்கிற மாதிரி பலன்கள் உண்டு. 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரார். எத்தனாம் இடத்திற்கு உண்டானவர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5க்கும் 8ஆம் இடத்திற்கும் உண்டானவர். பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியாகப்பட்டது தசமஸ்தானத்தில் இருக்கிற 10ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அவர் பார்வை உங்களுடைய 2ஆம் இடமாகிய கன்னிராசியும், விருச்சிக ராசியை 4ஆம் இடமும், மகர ராசியை 6ஆம் இடமும் பார்க்குறார். ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து பாதி ரெக்டிஃபை பண்ணி விட்டுடுவார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்படி வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே சரி பண்ணுவார். நம்ம அப்போல்லாம் சாப்பிடும்போது என்னென்னா, வீட்டில் ஒரு சாதம் போட்டு உப்பு ஜாஸ்தியாக எடுத்துனா இன்னும் கொஞ்சம் சாதத்தை போடுவாள், அந்த உப்பு கம்மியாகும். அதே சமயத்தில் பாலில் டிகாஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம்
காஃபியில் டிகாஷன் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் பால் விடுவா, சர்க்கரை ஜாஸ்தியாக இருந்தாலும் பால் விட்டுடுவா, அதாவது அதை மேட்சிங் பண்ணுவாள். ஸோ இதை அதிகப்படுத்தினா அந்த மாதிரி ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அடுத்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்துடும், உடனே அது சரியாக்கி விட்ரும். அது ஒரு பெரிய வரம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கங்காட்டி ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் ஒரு பதவியிலையும் பேர் புகழ்லையும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா யாரும் அசைக்க முடியாது. நல்ல காலங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம், சாப்பாடு உணவு பழக்கங்கள்லாம் மாறிடும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய காலமாக இருந்துருக்கும். புதிய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குவேன். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். தொழிலுக்கு உண்டான முதலீடெல்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு கச்சிதமான முதலீடுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இது நடக்குமா அது நடக்குமா அப்படியா இப்படியான்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் இருந்துருந்தவா மூலமாக உயர்வு உங்களுக்கு உண்டு. கடன் அடைச்சிடலாம், இந்த கடன் இருக்குது இதை அடைச்சிட்டு வேறு வாங்கிக்கலாம், இதை அடைச்சிட்டு வேறு வாங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவா, எஜுகேஷ்னல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, ட்ராவலிங் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள் அப்பட்டமாக யாரையும் நம்பப்படாது. இப்போ ரொம்ப தங்கமாக வெளுத்ததெல்லாம் பால் அப்படி நினைக்கப்படாது. உங்கள் பேர் புகழ் அந்தஸ்தை மற்றவா யூஸ் பண்ணிப்பா, நமக்கே தெரியாது என்னப்பா அது நானே இந்த அளவுக்கு யூஸ் பண்ணதில்லை என்ன இப்படி அப்படிங்கிற பல யோசனைகள் இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு பெரியவங்க சொல்லுவாள். அதே மாதிரி உங்களுக்கு சென்ற இடத்தில் சிறப்புகள் உண்டு. சில ரொம்ப குடும்பத்தில் வேண்டினவா அவளுக்கு சில ஆயுள் பங்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஒரு பெரிய வருத்தம் இருந்துருக்கும். சரி இவா தான் தூண் மாதிரி இருந்தா என்ன இப்படி ஆயிட்டாலே அப்படி ஆயிட்டாலே நான் நினச்சே பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய சில விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் எடுக்க முடிவை அவங்க வேறு மாதிரி சொல்லுவாள், அவங்க புரிஞ்சுக்குமா என்னப்பா உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்றுவா. என்னப்பா தெரியல, செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியல, இதில் என்ன வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கவலைகள் படுவா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் கற்றுக்கலாம். இந்த உலகத்தில் பிறக்கும் போதே கையில் செல்ஃபோனை வர பிறந்தோம் அப்படி கிடையாது. ஒவ்வொன்றாக 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 கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். புது தொழில் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். மலைக்கோயில்களுக்கு போயிட்டு வருவேன், பிரசித்தி பெற்ற சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு நல்லது எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அவளுக்கு சேமிப்புக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்து கொண்டு இருக்கும். சில நேரம் கை கால் சம்பந்தமாக எலும்பு சம்பந்தமாக வலி உபாதைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். கவனம் என்பது தேவை. சில விஷயம் மற்றவா சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்து சூக்ஷமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துடும். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஒரு தடங்கள் வந்ததுன்னா அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒரு மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா, இடமாற்றம் எதிர்பார்த்தவா, மிகப்பெரிய சபையில் இருந்துட்டு இருக்கிறவா, மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்துருவா, கம்பெனி சிஇஓ டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். கார் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உணவு கேட்ரிங் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், லாட்ஜிங் வச்சுருக்கோம், ஹாஸ்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலாபலன்கள் காமத்துன்னு இருக்குது. அது சிம்ம ராசி என்பர்கள் பேருக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய சொல்லுக்கும் மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதுவுமே நிரூபணம் பண்ணாதான் இந்த உலகம் ஒத்துக்கும். அந்த மாதிரி நிரூபணம் பண்ணுவேன், அது ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சில பேர் உதவி உண்மையாக புரிவா, அவளை தப்பாக பேசிடக்கூடாது, இன்னொருத்தர் சொன்னான்னு கேட்டுட்டு இவாளை திட்டிடக்கூடாது. அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. எல்லார்த்திட்டையும் கருத்துக்கள் கேட்பேன், உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன், யோசிப்பேன், யோசித்து செயல்படுறது. பல மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தி ஆகக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. வேலை வாய்ப்பில் இருக்கிறவா தொழில் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை உங்கள் முதலாளியோ உங்கள் பேரில் சில விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வர, வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள். படிச்சுட்டே வேலை பார்க்கறதுக்கு உண்டான யோகங்கள்லாம் உண்டு. சிம்மராசி என்பர்கள் பல தடங்கள்லாம் வரும், இறைவனுடைய அனுகிரகங்களில் மாற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. சிவனுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றங்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. இது நடக்கலை அது நடக்கலைங்கிறத விட இனிமேல் காலகட்டங்கள் நடக்கும். திருமண வரன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குரு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடியவர். ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்தில் வந்திருக்க.
திரிகோணஸ்தானம் பலமுள்ள ஸ்தானம். அப்பா வழி சொத்துக்கள் உங்களுக்கு சார்ந்து வரும். அப்பா பண்ண வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்கா, ரைஸ் மில். அதே சமயத்தில் ஒரு கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், பெரிய கடை, அதை எடுத்து பார்த்துக்கணும். என்ன கடை அதை எடுத்து பார்த்துக்கணும். இந்த கடையை எடுத்து என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா பண்ண தொழில், எங்கள் பாட்டாக்கு பாட்டா பண்ண தொழில் இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பூர்வீகமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவேன். கும்பாபிஷேகம், குலதெய்வ வழிபாட்டுக்கு, கட்டுமானத்துக்கு எதேனும் கொடுக்கறது, பலவிதமான ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். தெய்வ சாநித்தியம் அதிகமாகிடும். உங்களுக்கு பக்தி சாஸ்திரங்கள் ஜாஸ்தியாகும். கனவுகள்லாம் பார்த்துட்டோம்னா இறைவனுடைய கனவாகவே வரும். பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கும். மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ மறைமுக எதிரிகள் வேலை பண்ணுற இடத்துல கொஞ்சம் வேலையை பண்ணிவிடுவா. அது ரொம்ப மனக்கசப்பை, என்னடா அது இவ்வளோ தெரிந்தவா இப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாளே, இப்படி இருக்காளே அப்படி இருக்காளேன்னு பலவிதமான வருத்தங்கள் அப்பப்போ படுவேன். அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குருவாகப்பட்டவர் 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடியவர். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், கணவன் மனைவி பேரை வாங்குறது, பர்சனல் லோன் போட்டதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ₹1 லட்ச ரூபா கொடுக்குறான்னு 10 பேர்கிட்ட வாங்கி கொடுத்துறாங்க. அப்போது நீங்கள் 10 பேரோடைய சேர்த்து நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் அப்பப்போ வரலாம். நல்லதில் சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நல்லது நினைக்கிறது மூலமாக கூட சில நேரம் அதில் கெட்ட பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு. குரு உங்கள் ராசியை பார்க்குறார். குரு பார்த்தா கோடி நன்மை. நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் உண்டு. நல்ல விஷயங்கள்லாம் தெய்வாதீனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா விருச்சிக ராசியை 3ஆம் இடத்துல பார்க்குறார். சகோதரி, இளைய சகோதர சகோதரிக்கு எதாவது நல்ல காரியங்கள் பண்ணுவேன். கையெழுத்துக்கு ஒரு பலன் உண்டு. கையெழுத்துக்கு பலன் இல்லையா, க்ரீன் சிக்னேச்சர் போடுறவா இருந்துட்டு இருப்பாள். அதே சமயத்தில் சொத்து நிறையா இருக்கும். அவள் கையெழுத்துக்கு ஒரு பெரிய பலன்கள் இருக்கும். ஆனால் உங்கள் கையெழுத்து பேசப்படும். நீங்கள் பேசும் வார்த்தை பேசப்படும். யூடியூபராக இருந்துட்டுருக்கிறவா, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா மிகப்பெரிய பிரபல்யங்களாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடம் பலமுள்ள ஸ்தானம். 5ஆம் இடம் ரொம்ப ஐஸ்வர்யமான ஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரபாகியத்துக்கு உண்டானதாக இருக்கும். உடம்புல சில மாற்றங்கள் என்னமோ தெரில, 40 வயசு இப்படி ஆகிட்டேன், 50 வயசு இப்படி ஆகிட்டேன், 60 வயசு இப்படி ஆகிட்டேன், அப்படியெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவா ஸ்ட்ரென்த்தாக மாறுவா. ஜிம்முக்கு போவா. உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள் யார்கிட்ட சொல்லுவேன் சார், மனசுலையே நினச்சி வருத்தப்பட்டு இருக்கேன்னு சொன்ன விஷயங்கள்லாம் மாறி இப்போ எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு ஜாக்பாட் உண்டு. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. சில நேரங்கள் சாமியே உங்களுக்கு வழி சொல்லும். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உணர்த்தும். அதன் மூலமாக மனசு சொல்லித்து அதனால் கேட்டால் அது சக்ஸஸ் ஆகிடுதுங்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய படித்து தெரிஞ்சு பிள்ளைதானோ சில முக்கிய விஷயங்கள்லாம் புலப்படக்கூடிய வாய்ப்புகள். அரசியல் இருந்துருக்கிறவாளுக்கு சில நேர்முகமான சில விஷயங்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பெருகும். மீடியா தொழிலில் இருந்துட்டுருக்கோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். கேமரா சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டுருக்கோம். பத்திரிகையாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். 4-5 நாளாக பெண்டிங், 4-5 வருஷமான பெண்டிங், 4-5 மாதமான பெண்டிங், 4-5 வாரமாக பெண்டிங், இப்படி பெண்டிங் இருந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடும். உங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நிறையா நண்பர்கள் உங்களுக்கு தேடி வருவார். சுற்றியும் ஆளுங்க யாருமே கிடையாது. முந்தியெல்லாம் பணம் இருக்கும்போது இருப்பா, இப்போ யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு சந்தோஷமும் பட்டுப்பேல், வருத்தமும் பட்டுப்பேல், அதெல்லாம் சரியாயிடும். திருப்பி உங்களுக்கு ஒரு நல்ல மோஸ் கூடி வரும். டிராயிங் மாஸ்டராக இருந்துருப்போ, யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்களுக்கு, நேச்சுரோபதி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இயற்கை மருத்துவம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு, அக்குபஞ்சர்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேச்சுக்கள் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவங்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. ஒரு இடத்த வாங்கிறது, பூர்வீக சொத்து உங்களை தேடி வர்றது, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இப்படி உங்கள் அப்பா கொடுத்த விஷயங்கள், தாத்தா கொடுத்த விஷயங்கள், இதை விற்றுட்டு எல்லோரும் காசாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு. மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு கை கொடுக்கும் அற்புத வழிபாடுங்க. துலாம் குரு பயிற்சியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது துலா ராசி நண்பர்களுக்கு. இந்த துலா ராசி எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியமான ஒரு ராசி. ஏன்னா
இந்த துலா ராசிக்கு இப்போ நிறைய கேட்க வேண்டிய பலாபலன்கள்லாம் இருக்கு இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களில் நான் பார்த்து நல்ல நல்ல முயற்சியாக பண்ணின்னு இருக்கேன், எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சுட்டாரே சார், சார் 8th பிளேஸ் மறைஞ்சிட்டாரே, என்ன சார் இது அப்படின்னு இருக்கும்போது சற்று கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஒரு அம்சகாரகன் இல்லையா? குருங்கிறவர் நீங்கள் நல்லதாக பண்ணால் அதை 10 மடங்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் உங்களை, அதில் ரொம்ப முக்கியம். ஆனாலும் நம்ம பண்ணுற காரியம் நல்லதாக போய் சேரணும், நல்லவர்களுக்கு போய் சேரணும், நல்ல விஷயங்களுக்காக இருக்கணும். ஒரு படிப்பு எடுத்தால் முழுசாக படிக்கணும், ஒரு விஷயங்கள் எடுத்தால் முழுமையாக முடிக்கணும். இந்த காரியங்கள்லாம் சில தடங்கள் வரும், வீண் விரயங்கள்னு சொல்லுவாள். சில பேர் கோர்ஸ் சேருவா, கொஞ்ச நாள் படிப்பா, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு இந்த ஹாஸ்டல் பிடிக்கல, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, எனக்கு பேசாமல் கோர்ஸை மாற்றுக்கோ, மிஸ்ஸு பிடிக்கல, இந்த உட்கார்ற பெஞ்சு பிடிக்கலன்னு சொல்லுவாள். இப்படி சின்ன 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 விஷயத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி பல விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. முந்தியெல்லாம் பேசுவேன் சார், இப்போ பேசுகிறது இல்லை சார், பிகாஸ் அவள் பேசுகிறா, நான் பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்களே அதில் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறது நல்லது தான். ஏன்னா குரு நன்னா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாதாரண விஷயம் பேசினா கூட அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குரு சரியில்லைன்னா யதார்த்தமாக பேசினா கூட அது தப்பாக அமையும். ஏன் இப்படி கோவப்பட்டு பேசுகிறேன், ஏன் ஆத்திரப்படுறேன், ஏன் இப்படி இருக்கேன், ஏன் அப்படி இருக்கேன், நானாக ஆத்திரப்படுறேன், நானாக பேசினேன், நானாக சொன்னேன், இப்படி பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். குழந்தைகள்கிட்ட இந்த ஃபோனை கொடுக்குறது, குழந்தைகள்கிட்ட இந்த லேப்டாப்பை கொடுக்குறது, இந்த டேபை கொடுக்குறது, கேம்ஸை கொடுக்குறது. சில பெரியவர்களே நான் பார்த்துருக்கேன், பஸ்ஸில் 2 பேர் வந்துட்டுருக்கா, கணவன் மனைவி 2 பேர் பஸ்ஸில் வந்துட்டுருக்கா, 2 பேரும் இப்படி ஃபோனில் பேசின்னு இருக்கா. அப்புறம் இறங்கி போய் பஸ்ஸில் இறங்கிட்டேன் நானுன்னு சொல்லிட்டு ஃபோனில் அவர் சொல்லிகிட்டே போகிறார். இப்படி பக்கத்தில் இருந்து ஃபோன் பேசி அப்போ கடைசியில் கணவன் மனைவியாக பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் அவள் இந்த பக்கம் ஒரு ஃபோனில் இவா வீட்டுக்கு ஒரு ஃபோனில் பேசின்னு இருக்கா. இப்படி இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஆக வீட்டில் கிச்சன்லேருந்து கீழே இருக்கிறவா கூப்பிட்றதுக்கு ஃபோனில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா, ஃப்ரீ தானே அதனால் கூப்பிட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துருக்கு. அதனால் ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள், எடுத்த காரியங்கள் கைகூடுறதுக்கு தெய்வானுகிரகங்கள் உண்டு. விரயங்கள் லாபமாக முடியும். ஏன்னா 8ல் இருந்து அவர் கரெக்டாக கன்னிராசியை பார்க்குறார். அதனால் பிரச்சனை இருந்த விஷயத்தை சுமூகமாக நீங்கள் போய் பேசி தீர்த்துடுவேன். 3ஆம் இடத்துல வழக்குகள் பிரச்சனைகள்லாம் இருந்துருக்க விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தான். 6ஆம் இடத்துல உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். கொஞ்சம் இந்த உடல் ஆரோக்கியம், பருமன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் சில முயற்சிகள்லாம் நல்லது தான், இருப்பினும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவாட்ட மற்றவாளை பற்றி பேசக்கூடாது. பெத்த பொண்ணை பற்றி அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் பொண்ணு என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பையனை பற்றி அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது. அப்போது தன்னுடைய குழந்தைகளை பற்றி பெற்றவர்கள்ட்ட சொன்னால் அப்போதைக்கு பொறுத்துப்பா, மாப்பிள்ளை தானே, மருமக தானே, தெரிஞ்சவா தானே, சொந்தம் தானே, பந்தம் தானேன்னு பேசுவாள். ஆனால் சொடிக்கும் மனசு, எப்படி என் குழந்தைய பற்றி பேசலாம், எப்படி என்னை பற்றி பேசலாங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இது வியாபாரத்துக்காக, அதாவது வேலை வாய்ப்பை விட்டு டக்குன்னு வியாபாரத்துக்கு மாறுறேன், இதை விட்டு அதுக்கு இந்த திடீர் முடிவுகள் எடுக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. பண விவகாரங்களில் மற்றவாளுடைய விஷயங்களில் கையெழுத்து போடக்கூடாது. இது தெரிந்தோ தெரியாமலோ, என்னுடைய மனைவிக்கு தெரியாமல், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியாமல், என்னுடைய கணவருக்கு தெரியும், இந்த தெரியாமங்கிற ஒரு வார்த்தையை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயத்தில் நம்மளாக போய் அந்த தலையை கொடுத்துடப்படாதுன்னு சொல்லுவாள். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. தப்புன்னு இருந்ததுன்னா டப்புன்னு நிறுத்திடணும்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த மாதிரி தப்புன்னு இருந்ததுன்னா டப்புன்னு நிறுத்திடுறது நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சில விஷயத்தை திடீர்னு உங்களுக்கு உணர்த்துவார். அந்த உணர்த்தும் பொழுதே அதை அப்படியே சரி பண்ணிக்கிறது நல்லது. பெரிய பிரச்சனைகள் கூட சிறிதாக முடிஞ்சிடும். சில வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, அதனுடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது சரியாக வாங்கியிருக்கோமா, ஓகேவா இல்லையா, பத்திரம் லீகல் சம்மந்தமாக சரியாக இருக்கா இல்லையா, எஸ் நோ, இப்படியெல்லாம் சரியாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்த உடனே கணிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. சில பிரயாணங்கள் தடங்களானாலும் நல்லது தான் நினைக்கணும். குழந்தைகளை வெளியில் கூட்டின்னு போகும்போது கையை இப்படி பிடிச்சி கூட்டின்னு போகணும். அதை மாற்றி அவளை ரோடு சைடு கூட்டிகிட்டு போகக்கூடாது.
சில விஷயங்களில் குடும்ப விவகாரங்களில் மற்றவாழ்கிட்ட அதை பகிர்ந்துக்கப்படாது. 3வது மனுஷாலை விட்டு பஞ்சாயத்து பண்ணுறது, 3வது மனுஷாலை விட்டு பேச வைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தா இவா ஐடியா இப்படி, இவா ஐடியா அப்படி, அடுத்த அம்புஜ விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. தெரிந்தால் பிரச்சனை தான். அதனால் அவங்களுடைய பிரச்சனையை நம்ம எதுக்கு தெரிஞ்சுட்டு எதுக்கு போய் கணவன் மனைவி பிரச்சனை நம்ம தலையிட்டுட்டு, அதனால் 3வது மனுஷா பிரச்சனைகளில் தலையிடவும் கூடாது. மற்றவாளை கூப்பிட்றதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. சில திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வானுகிரகங்கள் கூடி வரும். கவலை வேண்டாம். துளாராசி நண்பர்களுக்கு இந்த துளாராசி திருப்பி எடுத்துக்கிறேன். துளாராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களே, மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் உண்டு. பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஈஸியாக அதை முடிச்சுடுவேன். குரு பார்வை கோடி நன்மை. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியின் மூலமாக நிறையா பாதிப்பை கொடுப்பார். எனக்கு இறைவன் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படுறேன்? உங்களுக்கு இஷ்ட தெய்வ சிவபெருமான் இருந்தால் சிவபெருமான் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படுறேன்? சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவாள் அவன்தனையான் பவன் என்னும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே. சிவபெருமானை பிடிச்சிருந்தா, முருகப்பெருமானை பிடிச்சிருந்தா, 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 காலும் தோன்றுமே முருகா முருகா. நாராயணனை பிடிச்சிருந்தா நாராயண நாராயண நாராயண. ராமரை பிடிச்சிருந்தா ராமருடைய அனுகிரகம். எனக்கு என்ன கவலை உண்டு? நாராயணர் இருக்க எனக்கு என்ன, ராமபிரான் இருக்க, ஆஞ்சநேயர் இருக்க எனக்கு என்ன, அம்பாள் இருக்க எனக்கு என்ன கவலை? இப்படி பல்வேறு விதமாக இறைவன் மேல் சாக்ஷாத் நம்பிக்கை வச்சுடுவேன். அது உங்களை காப்பாற்றிடும். 7ஆம் இடத்தில் இருந்து உங்களை ஜென்ம பார்வையாக பார்க்கறது மிகப்பெரிய பலன்கள் உண்டு. பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வருவேன். நல்லவா உங்களை அணுகுவா. நீங்கள் வேணால் பாருங்கள், புது புது சந்திப்புகள் உங்களுக்கு வரும். அதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவள் உங்களை அப்படியே அப்லிஃப்ட் பண்ணுவாள். நான் நினச்சே பார்க்கல சார், உண்மையாலே எனக்கு இதெல்லாம் நடக்கிறது. யார் என்ன எப்படி நடக்கிறது? பகவானுடைய அனுகிரகம் தான் என்னை இப்படி காப்பாற்றுறாருன்னு சந்தோஷப்பட்டு பேர். அதே மாதிரி 11ஆம் இடம் நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர்கள் உண்டு. கம்பெனி டெவலப்மெண்ட் இருந்துட்டு இருக்கும். ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் 10ஆக பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்கைக்கு நிறையா எடுத்து பண்ணுவேன். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான விஷயங்கள்னால கிண்டல் கேலி பண்ணவா மத்தியில் நல்ல பேர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். அவப்பேறுபட்டவாளுக்கு நல்ல பேர். நீ இந்த தப்பு பண்ணலப்பா, நீ பண்ணலை தெரியும் அப்படிங்கிறத மற்றவா சொல்லுவா. ஆண்டவா இப்போவாது ப்ரூஃப் ஆச்சே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கவா அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான விஷயங்களை குடும்பத்தை உயர்த்தி அற்புதமாக கொண்டு வந்துடுவேன். திடீர் பயங்கள் இருக்கும். எனக்கு இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு குழந்தைகள் பற்றியே கவலைகள் அப்பப்போ இருந்திருக்கும். அவளுடைய ஆரோக்கியம் ஆயுள் சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி யோசிப்பேன். இந்த காலகட்டத்தில் காசி ராமேஸ்வரம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டம் குரு பகவான் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல விதத்தில் சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். IAS IPS படிச்சுட்டு இருக்கோம். பல தடங்கள் ஆனவா இதெல்லாம் நல்ல முயற்சிகள் ஏற்படுத்தின்னு இருக்கும். நம்மளை காக்கிறதுக்கு யாராவது வரமாட்டாளான்னு ஒரு கவலைகள் இருந்த விஷயங்கள்லாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அது ஒரு பெரிய நன்மை இல்லையா, பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த மாதிரி நன்மைகள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சில நல்ல விஷயங்கள், அவள் குழந்தைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம், பட்டயங்கள் பெறணும், ஆராய்ச்சி கல்வி பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு ஜெயிப்பேன். புது வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவர் மனைவி பேரில் ஏதேனும் ஆரம்பிக்கிறது, மனைவி கணவர் பேரில் ஏதேனும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருப்பேன். சில விஷயங்கள்லாம் நாம் பண்ணியிருக்கோம், நல்ல பேர் அவள் சொல்லுவேன், எதிர்பார்க்கவே கொடுத்த தான தர்மத்துக்கு எதுக்கு பேர், எதுக்கு பேனர்? அதனால் எதுவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இறைவன் இருக்கார், அவர் நமக்கு கை கொடுப்பார்.
அப்படிங்கிற நம்பிக்கைகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, நகை வாங்கிறது, நகை பாருங்கள் என்ன ரேட் ஏறின்னு இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிறது, சீட்டு பிடிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய காலமாக இருந்துகிட்ருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். பட் யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டோம்னா, உன்னுடைய லைஃப்பில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்தந்த வேலைகள் ஜாஸ்தியாகுது. தேவைகளுக்கு ஏற்ற வேலைகள் ஜாஸ்தி, கமிட்மெண்ட்ஸ் இருக்க நிறைய யோசனைகள் ஜாஸ்தி ஆகுதுன்னு ரொம்ப அழகாக சொல்லப்படுது. அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வேலைகளும் உங்களுடைய சில விஷயங்களும் ஜாஸ்தியங்களாகும். அதே மாதிரி விரும்பினவாளை திருமணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்களுக்கு ஏதேனும் உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியப்படாது. அதுதான் தர்மம், அதுதான் உங்களை வளர்க்கும். அப்பேற்பட்ட வளர்க்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. விருச்சிகராசி நண்பர்களே, தனுர் ராசி நேயர்களுக்கு, தனுர் ராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அமையக்கூடிய ஒரு காலம். ஏன் அப்படின்னு சொன்னால், 7 சனி போயிடுத்து, அதுவே ஒரு பெரிய விஷயம். குரு பகவான் 6ஆம் இடத்துல வரார். 6 நல்லதா சார்? ஜென்மாதிபதி தனுசுக்கு அதிபதியும் 4ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 4th பிளேஸுக்கு அதிபதி 6th போய் மறைஞ்சுட்டார். மறைஞ்சாலும் செல்ஃப் சக்ஸஸ் உண்டு. ஜோதிடத்தை எப்படி பார்க்கணுன்னு இருக்குது. அந்த ஜோதிடத்தில் இன்னும் நல்லதும் இருக்குது, எதிர்மறையான விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து நம்ம செயல்பட்டோம்னா மிகப்பெரிய பலன்கள் உண்டு. அப்படி இருக்கிறத இந்த 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் உடல் ரீதியான உபாதைகள் அப்பப்போ வந்துன்னு இருக்கும். சில நேரம் இந்த ஜீரண பிரச்சனைகள் இருந்துன்னு இருக்கும். அதே சமயத்தில் சில காரியங்கள்லாம் பேசுவேல், ஜெயிப்பேல், முன்னாடி போவேல், வருவேல், எல்லா காரியங்களும் வெற்றி அடிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. தாயாருக்கு நன்மை புரியும். அதுமாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சில வில்லங்க பிரச்சனைகள்லாம் போய் தீர்த்து அதில் வழக்காடி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சில விரயங்கள் கூட பின்னாட்களில் லாபமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிறருக்காக கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனம் என்பது தேவை. குடும்ப விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரும். பண விவகாரங்களில் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். புது தொழில் ஒன்று கற்றுக்கொள்கிறது, புது தொழில் ஒன்று எடுத்து செயல்படுத்துறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நகை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ஜெம்ஸ்டோன்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கடை வச்சுட்டு இருக்கிற நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலைகள் வரும். செல்ஃபோன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், லாஜிஸ்டிக் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லேப்டாப் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபர்னிச்சர் ஷோரூம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், டிவி ஷோரூம் எடுத்து பண்ணி, ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறோம், குணச்சித்திர நடிகராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், சங்கீதம் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ஸ்கூல் காலேஜ் வச்சுட்டுருக்கோம், டாக்டராக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு நம்ம என்னதான் முயற்சி பண்ணால் ப்ரூவ் பண்ண முடியலையே சார், ரொம்ப ஃபெடப்பாக இருக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனாலும் எனக்கு ஒரு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு எந்திரிக்கணும், நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், நேரத்துக்கு யோகா பண்ணணும். இந்த விஷயத்தை தனுசு ராசி அன்பர்கள் கடைபிடிக்கணும். மற்றவா வந்தால் எப்படி இருக்கேன், நன்னா இருக்கல, சௌக்கியமாக இருக்கல, நம்ம சௌக்கியமாக இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த அத்தனை விஷயத்தையும் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கழுத்து சம்பந்தமாக, தலை சம்பந்தமான உபாதை இருந்துருக்கோ சட்டுன்னு போய் பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. அதனால் ஏதேனும் சொத்து விற்று, இடம் விற்று அது பணமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக அதை பேசி பெருசாக எடுக்கப்பட வேண்டாம். அது யதார்த்தமாக விட்டுடுறது நல்ல பலன்கள் இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி எதிரி யாருன்னு தெரியும். கண்ணுக்கு முன்னாடி மறைமுக எதிரி யார், நேர்முக எதிரி யார், நல்லவா யார் கெட்டவா, எல்லாத்தையும் சுற்றிலையும் பார்த்துட்டு இருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கேமை நம்ம கரெக்டாக நடத்தணும்ல அப்படின்னு சொல்லி செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டாகி கொடுக்குது. விரயம், அதாவது இந்த விரயத்தில் சில விஷயங்கள் இருக்கும். சில நேரம் பார்த்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமா, கொஞ்சம் தூங்குவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். ரொம்ப ரெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்யலாம். ரெஸ்ட்டே வேலையாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பழகிடும் அதுக்கப்புறம். அதனால் பழகி எடுத்து அப்படின்னு சொன்னால் அது நம்மளை விட்டு போகும். அதனால் பார்த்து நிதானமாக செயல்பட்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. சில பெரியவர்கள் சில அறிவுரைகள் கொடுப்பா, எனக்கு அட்வைஸ், எனக்கு எதுக்கு அட்வைஸ்
அப்படின்னு கேட்கவே படாது. அவள் சொன்ன ஐடியா கூட இருக்கலாம். அதனால் அவள் எடுத்து சொல்கிறத அழகாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முயற்சிகள்லாம் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஒரு 40% விரயங்கள் இருந்தாலும் 60% உங்களுக்கு சக்ஸஸாக கூடி வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய முயற்சிகள் எடுத்தவாளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதோ ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தொழில் ரீதியான வருமானங்கள்லாம் கூடி வரும். தடுமாற்றம் தரவாளுக்கு தடுமாற்றத்துலேருந்து ஒரு பெரிய ரெக்டிஃபிகேஷன் உண்டு. நான் வேலை போகலாமா, தொழில் பண்ணலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு யோசிக்கிறதை எல்லாத்தையும் கட்டு உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை செயல்படுத்துவேன். ஆக தனுசு ராசி அன்பர்கள் வேலையில் முன்னேற்றமா, தொழில் முன்னேற்றமா அப்படின்னு பார்த்து எடுத்து செயல்படும் போது உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தெய்வீக வழிபாடு, குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு மகரத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வரும். 7 சனியினால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் பாதித்தாலும் குரு பார்த்துட்டுலாம் 3-12க்குண்டானவர். அவர் குரு இப்போ ரிஷபராசிக்கு போயிருக்கார். மகரத்திலிருந்து மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 5ஆம் இடத்திற்கு போயிருக்கார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? குழந்தைகள் ஸ்தானம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? பூர்வ புண்ணிய பாவம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? இடமாற்றம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? முன்னேற்றம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துதல். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பேசாதவா திரும்பி பேசுவா. 5ஆம் இடம் கலை. 5ஆம் இடம் பக்தி. 5ஆம் இடம் ஆன்மீகம். 5ஆம் இடம் நம்மளுடைய வளர்ச்சி. 5ஆம் இடம் நமக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி இந்த 5ஆம் இடம் பல விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கங்காட்டி குரு பகவான் அங்கே வந்திருக்கார். அங்கேருந்து கன்னிராசியை பார்க்குறார். அது உங்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் தந்தை, தாய், அவளுடைய அரவணைப்பு, அவளுடைய ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குலதெய்வம் தெரியாதவா, பூர்வீக கோயில் தெரியாதவா, பூர்வீக இட சம்பந்தமான விஷயங்கள் தெரியாதவா, அதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். பாரம்பரிய உணவு, பாரம்பரிய கோயில், பாரம்பரிய முறை, பாரம்பரியமான விஷயங்கள் எடுத்து தெரிஞ்சுப்பேன். எஜுகேஷன் லெவலில் பார்த்துட்டேன்னா ஹையர் எஜுகேஷன், ரீசர்ச் எஜுகேஷன், அதற்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவாள். சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவா, பைலட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்கிறவங்க, சயின்டிஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு டாக்டரேட்டுக்காக பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிஹெச்டிக்காக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, போஸ்ட் டாக்டரேட்டுக்காக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. மகர ராசி என்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவா, குணச்சித்திரம் நடிக்கிறவா இருக்கவா, அதே சமயத்தில் காமெடி இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கோம், ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அமைப்புகள் தேடி வரும். ஒரு மனிதரை பார்த்த உடனே ஒரு இன்ட்யூஷன் மனசில் சொல்லும். இப்போ எல்லாமே நீங்கள் பேக்கில் இருந்து அப்படி ஃப்ரண்ட்டில் ரோல் பண்ணுவேன். எதை எப்படி மாற்றணும்னு தெரியுவேன். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரங்கள் கொஞ்சம் போகுது சார். நான் நல்லது நினச்சா ஏதோ எனக்காக இவா எதிர்மறையாக நினைக்கிறேன். நான் நல்லது தான் சொல்கிறேன், நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் அட்வைஸுன்னு நினைக்கிறேன். அட்வைஸ் இல்லை சார், உண்மையாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில தோணல்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். மார்க்கெட்டிங்கில் இருந்துருவா, சக்ஸஸை பண்ணுவா, கம்பெனி, ஏஜென்சி, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். எல்இடி லைட்டெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, கேமரா சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம். பேசாதவா உங்ககிட்ட பேசுவா. மிகப்பெரிய அரசியல் அமைப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். திருப்தியான ஒரு சூழ்நிலை. பக்கத்தில் இருக்கிற கோயில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சில தியான மண்டபம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு விட்டு போன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். தம்பிக்கு ஏதேனும் பேசினாலே கொஞ்சம் தள்ளி போயிடுவா. என்னடா அது, அறிவுரை சொன்னால் தப்பா அப்படின்னு அப்பப்போ யோசிச்சு கொண்டு இருப்பேன். டாக்குமெண்ட் சம்மந்தமாக, பாஸ்போர்ட், விசா,
இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கும். ஏதேனும் விற்று அதன் மூலமாக பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமான சில முன்னேற்றங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். அவளுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆனால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். அவளுக்கு என்னாச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பல நேரங்கள் யோசிப்பேன். ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு தடங்கள் தான் ஒரு வெற்றிக்கு ஒரு அறிகுறி. ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய பலன்கள்லாம் உங்களுக்கு உண்டு. பக்கபலமாக இருக்குது. 7.5 சனினால் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வை இருக்குது, அது கோடி நன்மையை தரும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மகர ராசி அன்பர்களே, தடங்கள் தாண்டி அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். டெய்லரிங் சம்மந்தமாக, கிளாத் சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக, சீசனல் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முயற்சிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு பண்ணுறது, ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்ணுறது, காவல் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது வெற்றி வழிபாடாக அமையும். கும்பம். கும்ப ராசி நண்பர்களே, எப்பவுமே கும்பத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? ஜென்ம சனி உட்காந்துருக்க, அப்போ உடம்பு படுத்தும். சரி, அது மட்டும் இல்லாத குரு பகவான் எத்தனாம் இடம்? 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும் உண்டானது. செகண்ட் பாவம் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு, பதவி, பணம், அதே சமயத்தில் கையிருப்பு, பேங்க்கில் இருக்கிறது, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய என்ன, இவங்களுடைய வெல்த் என்னன்னு காமிக்கிறது. இதெல்லாம் 2ஆம் இடம். நீங்கள் காரமாக சாப்பிடுவேலா, ஸ்வீட்டாக சாப்பிடுவேலா, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இந்த வாட்டி அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்போம். வெஜிடேரியனாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம் திருப்தி பாவம். போதும் சார், என்னத்தை போய் அப்படின்னு கையாம்பேன். பெரிய ஆன்மீகமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு மேனேஜ்மெண்ட்டில் உங்களை கொண்டு விட்டுடுவான். இது தோல்வியாச்சுன்னா இது வெற்றி ஆகிடும். ஆச்சரியமாக இருக்கும். குரு உங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுவார். அதே சமயத்தில் வருத்தப்பட வச்சு அதுக்கப்புறம் ஜெயிப்பார். தொழிலுக்கு உண்டான முதலீடு உங்களுக்கு அமைப்பு. சில நேரங்கள் உங்களை பேர், புகழ், அந்தஸ்து அதெல்லாம் பிறர் பயன்படுத்துவா. அதே சமயத்தில் ஏதேனும் பொருள் வாங்கினா அதை ரொம்ப உன்னிப்பாக மற்றவா கவனிச்சுருப்பா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். என்னப்பா அது நல்லது பண்ணால் கூட கெட்ட பேர் வந்துருமாங்கிற சில விஷயங்கள்லாம் வரும். ஒரு தடங்களை தாண்டி தான் அடுத்தது போவேல், ஒரு கெட்ட பேர் தாண்டி தான் அடுத்தது ஜெயிப்பேல். அப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். விருச்சிக ராசியை பார்க்க, விருச்சிக ராசி பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெரிய சூழ்நிலைகளுக்கு மாறும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு 12ஆம் இடமான மகரத்தை பார்க்குறார் குரு பகவான். விரயம், லாஸ், நஷ்டம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெற்ற தாய் தந்தையருக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. இவா பெருசு, அவா பெருசு, இவா பெருசு, ரொம்ப நன்னா பேசுகிறா சார், அம்மா மாறி, அப்பா மாறி, அண்ணா மாறி, தங்க மாறி, இந்த மாறி மாறி மாறின்னு சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப ஒரு மாதிரி கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்டீல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துருக்கோம், காங்கிரீட் லைனில் இருந்துருக்கோம், சிமெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. தடங்கள் தாண்டி அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய நகை கடை நிறுவனமெல்லாம் நடத்தின்னு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் வரும். அட்வொகேட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, லாலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். கும்பராசி என்பர்களுக்கு இரவு நேரத்தில் பிரயாணங்களில் கவனம் என்பது தேவை. பலரது விஷயங்கள் எடுத்து வெளியில் சொல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசும்போது கவனமாக இருக்கணும். மற்ற வாழ்க்கை யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் பிறருக்கு அது சாதகமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். தாய் வழி சொந்தங்கள்னால சில பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். சொத்து, இடம், வீடு, பொருள் வாங்கும் பொழுது அதில் என்ன எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கு என்ன மைனஸு, என்ன இதில் என்ன லா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யார் ரொம்ப நம்பிக்கையானவர்களோ அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்தது சரியாக இருக்கும். தொலைக்காட்சி நடத்தின்னு இருக்கோம், தொலைக்காட்சியில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான இன்னல்களுக்கு தாண்டி
ஒரு பெரிய நம்பிக்கைக்கு உண்டான நட்சத்திரமாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவா, விஐபியாக இருந்துருக்கா, விவிஐபியாக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரிலாம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலகலங்கள் உங்களுக்கு உண்டு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு விசேஷமான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, பைரவர் வழிபாடு, காலத்தை மாற்றும் சுதர்ஷனர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனம். மீனராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்துட்டோம்னா 12வது ராசி மீனராசி. கால் ராசின்னு சொல்லுவாங்க, கடைசி ராசி. 12வது ராசி மீனராசி. அதிபதி குரு பகவான். அந்த குரு ஜென்மாதிபதியும் 10ஆம் இடத்திற்கும் உண்டான அதிபதி. அவர் எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி வேறு ஸ்டார்ட் ஆகிடுது சார் அப்படின்னு சில வருத்தங்கள் அப்பப்போ மனசில் படுவேன். ஒன்றும் இல்லை, குரு அர்த்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நேராக கன்னிராசியை பார்க்குறார். இப்போ உங்களுக்கு இல்லைனாலும் குடும்பத்தில் இருக்கிறவா மூலமாக உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து கொடுத்துருவா. நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், தைரியமாக இருங்கோ அப்படின்னு சொல்லி மற்றவா எடுத்து உங்களை சப்போர்ட் பண்ணுவா. யாரும் இல்லை, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லும்போது யாராவது கையை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படிங்கிறதை எடுத்து நகர்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பவர்களுக்கு. 3ஆம் இடத்துல குரு பகவான். இப்போ 10ஆம் இடத்திற்கு போகணும். பேரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் வரும். பாருங்கள், அவள் உதவி செய்வான்னு சொல்லியிருக்கான், ஆனால் பிராபலத்தையும் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான், ஜென்மத்தில் ராகு உட்காந்துட்டு இருக்கார். இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மனசில் வச்சுக்கணும். நல்லது நினைக்க கெட்ட பேரும், கெட்டது நினைக்க நல்ல பேரும். கோபத்தில் பேசுகிற எல்லா விஷயமும், ஆத்திரத்தில் பேசுகிற எல்லா விஷயமும் அப்படியே தங்கிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறான்னா கொஞ்சம் கவனமாக கேட்குறது நல்லது. மற்றவாளை பற்றி ஃபோனில் பேசப்படாது. நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் அப்படியே அறவே விட்டுடுறது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அதே போன்று பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் அப்பப்போ கால் சம்பந்தமான உபாதைகள் இருந்து கொண்டு இருக்கும். லாபகரமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். மூத்த சகோதரிகள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாள். அதன் மூலமாக ஒரு மன திருப்தி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள். கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். தொழிலில் முதலீடு பெருகும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான காலமாக இந்த காலம். வேலை வாய்ப்பில் இருக்கிறவா தொழிலுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். தொழிலில் இருக்கிறவா தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். தொழிலில் இருக்கிறவா ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொண்டு வா. கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கவா, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான லைனில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், டிக்கெட் புக்கிங் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஆன்மீக துறையில் இருந்த கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கவங்க, ஆன்மீக சொற்பொழிவராக இருந்துட்டுருக்கவங்க, அரசியல்வாதியாக இருந்துட்டுருக்கிறவங்க, மேடை பேச்சாளராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி பாசிட்டிவான விஷயங்கள், மோட்டிவேஷ்னலான சில ஸ்டேஜ் ஷோஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, மெஜிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிராயிங் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய முதலீடு போடக்கூடாது. மற்றவா யாராவது போடுறான்னா தப்பு கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் பணம் விடும்போது கவனமாக இருக்கணும். பணம் வரும், இருந்தாலும் ரொம்ப பார்த்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு பயம், இதெல்லாம் நிரந்தரமோ, இவா என்ன நினைக்கிறா, அவா என்ன நினைக்கிறா, ஒரு நாள் அப்படியே ஜம்முன்னு இருப்பேன், இன்னொரு நாள் அப்படியே டவுனாக இருப்பேன். எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலோ அடுத்தது டவுனாக இருப்பேன். இந்த புஸ்தகங்கள்லாம் நிறையா படிக்கிறது, ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, ஸ்டேட்டஸை ரொம்ப சோகமாக வைக்கக்கூடாது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணி ஏங்கும் பொழுது அழுகை வர்றதுங்கிற மாதிரி யாருக்காகவும் நம்ம வருத்தப்படுறது, ரொம்ப சோகப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கப்படாது. ஏன்னா அவள் பாட்டுக்கு சாப்பிட்லன்னு நினச்சி சண்டை போட்டுட்டு சாப்பிட்லன்னு நினச்சிக்க அவள் சாப்பிட்டுன்னு இருப்பாள், நம்ம அப்படியே பட்னியாக கடந்துட்டு இருப்போம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன ராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்களுக்கு வெகுமதிகள் உண்டு. சில நேரங்கள் சில கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள் வர மாதிரி தோணும், ஒன்றும் வராது. இந்த வருஷத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். ஒரு குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும்
ஒரு திறமையான முடிவுகளுக்கு உங்களுடைய ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் என்ன எப்படி, இவா யார் இப்படி எப்படி அப்படிங்கிறது தெரிய வரும். ₹1 10 செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டுருக்கு. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களை ஒரு இடத்துல உட்கார விடாது. நான் நிதானமாக உட்காரலான்னு நினச்சிருந்தா ஓட விடுறதே அப்படிங்கிற ஓட விடும். அப்போவே நான் ஒரு ராசிக்கு சொன்ன மாதிரி உங்கள் கையெழுத்துக்கு வேல்யூ வந்துடும். உங்கள் கையெழுத்துக்கு வேல்யூ வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போட தான் சில விஷயங்கள் பண்ணுவேன். மீனராசி அன்பர்களை படாத படுத்துறதுன்னு நினச்சாலும் இறைவன் அனுகிரகம் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு, கவலை வேண்டாம். மீனராசி அன்பர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், வெளிநாடு வாய்ப்புகள், சில கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. நித்தியகண்ட பூர்ணாயுசு மாதிரி இருந்துருக்கு சார், உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும், சில நித்தியகண்ட பூர்ணாயுசு மாதிரி இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கூடி வரும். தெய்வ சாநித்தியம் உண்டு. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கவனம் என்பது தேவை. தெய்வ அனுகிரகங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிற பலன் சொல்லிட்டேன். மீனராசிக்கு என்ன தெய்வீக வழிபாடு சிறப்பை கொடுக்கும்? முருகப்பெருமான் வழிபாடு, 6 படை முருகர் கோயிலில் எதுவும் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமை குரு அர்ச்சனை சிறப்பாக இருக்கும்.